எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொத்து சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி அடடே வாங்க 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 உட்காருங்க சம்மந்தியம்மா. எம்மா என்ன உங்க வீடு இதுதானா? ஆமா என் வீடு தான். என் வீட்டுக்கு தானே வந்தியே? அது உன் வீடு நினைச்சு வரல. அந்த பக்கத்துல நிக்கல அந்த பையன் இவன் எங்க தோட்டத்துல தான் வேலை பார்க்கான். அப்படியா? உங்க தோட்டத்துல தானோ? ஆமா அவிய அப்பா அம்மாக்கு பத்திரிக்கை வச்சிட்டு போலாமே தான் வந்தேன். பத்திரிக்கையா? என்ன சொல்றிய? அது வந்து இன்னொரு மகனுக்கு பூ வச்சாட்டின்னு சொன்னேன்ல அன்னைக்கு. அவனுக்கு இந்த மாசம் கல்யாணம் கூட லாஸ்ட்ல வைக்க போறேன்னு சொன்னேன்ல. ஓ அந்த பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டீங்களோ? ஆமா அத இப்ப எல்லார் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் வீட்டுக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க தோட்டத்துல வேலை செய்யற பையனா இருந்தாலும் என் பையன் மாதிரி தான் இவன். எனக்கு அவன் மேல அவ்வளவு பிரியம். எங்க வீட்டுக்காரவியலுக்கும் அப்படிதான். இவனா ரொம்ப பாசம். அவனும் எங்க மேல அவ்வளவு அன்பா இருப்பான். அப்பா அம்மா அம்மா அம்மா. அப்படியா? நல்ல பையன். எங்க வீட்டுல தான் இருக்கா, எனக்கு தெரியும். அப்படியா? இங்கதான் குடி வந்திருக்கேன் வாடகைக்குன்னு சொன்னாரு. சரி வீட்டை காமிப்பான்னு கூட்டிட்டு வந்தோம். ஆனா உங்க வீடுன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. பரவாயில்ல, இன்னைக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. சரியா லட்சுமணா, முதல்ல ஒரு பத்திரிக்கை எடு வீலுக்கு கொடுத்துருவோம். இந்தாங்கம்மா. நின்னுட்டே இருக்கீல, உட்காருங்க. நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இருக்கட்டும்மா பரவாயில்ல, பத்திரிக்கை வாங்கிக்க. வாங்கிட்டே, நீங்க உட்காருங்க. காப்பி குடிச்சிட்டு தான் போகணும். அம்மா நீங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு வாங்க, நான் மேல போறேன். சரிப்பா போ வாரேன். சம்மந்தி உட்காருங்க. நீ முதல்ல பத்திரிக்கை வாங்கிக்கம்மா, உட்காரியே. சரி தாங்க. கண்டிப்பா என் மகன் கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்துடணும். நாங்க வராமல கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம். மம்மி மம்மி. என்னையா வந்துட்டாவ்ளோ? வந்துட்டாங்க மம்மி. கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியே ஹவுஸ் ஓனர் தெரியுமா? ஆமா மம்மி, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வராங்களாம். அப்படியேப்பா, சரி சரி வரட்டும். நீ உட்காரியா, ஏன் நின்னுட்டே இருக்கா? இல்ல மம்மி, உடனே வந்துருவாங்க. நான் இங்கே நிக்கிறேன், வந்த உடனே கூப்பிடணும்ல. சரியா, நின்னு பாத்துக்க. நான் போய் பாலை அடுப்புல வைக்கேன். வேண்டாம் மம்மி, கீழே அவங்க காப்பி குடிச்சிட்டு தான் வருவாங்க. அதனால நீங்க காப்பி போட்டாலும் வேஸ்ட் தான். இருக்கட்டும் பா, இருந்தாலும் பேச்சுக்காக கேட்கணும்ல. அவிய குடிக்கலன்னா போன பிறகு நம்ம குடிச்சிருவோம். சரிங்க மம்மி. சூர்யா என்னப்பா வந்துட்டாங்களா? ஆமா டாடி, கீழே தான் இருக்காங்க. ஹவுஸ் ஓனருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு இங்க வருவாங்க. அப்படியாப்பா? ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா டாடி. ஆமா, அவங்கள எப்படி தெரியும்? சொந்தக்காரங்களா என்ன? இல்ல டாடி, இனிதான் சொந்தமாக போறாங்க. என்னப்பா சொல்ற? பத்திரிக்கை கொடுத்து கொடுத்து சொந்தக்காரங்களா ஆகுறாங்களா? அப்படின்னா நம்மளும் இனி சொந்தக்காரங்க தான். ஆமா டாடி, நம்மளும் சொந்தக்காரங்க தான். அவங்க வந்ததும் பத்திரிக்கை வாங்கிட்டு உடனே போக சொல்லிடலாம் டாடி. ரொம்ப நேரம் எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டாம். ஏன்பா எதுக்கு அப்படி சொல்ற? இல்ல டாடி, அவங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு சம்பளம் கொடுக்க ஓனர். அதனாலதான் சொல்றேன், எதுக்காக அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசணும்? அது மட்டும் இல்லாம சின்னதா தப்பு பண்ணா கூட அவங்க திட்டுற இடத்துல இருக்காங்க, நான் வாங்குற இடத்துல இருக்கேன் டாடி. ரொம்ப நெருங்கி பழகிட்டோம்னா திட்டதுக்கு அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், வாங்குறதுக்கு எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அதனால கொஞ்சம் தூரமாவே இருப்போம். சரிப்பா, பத்திரிக்கை வாங்கின உடனே தொத்திடலாம். ஏங்க அவன் தான் ஏதோ சொல்றானா, நீங்களுமா சும்மா இருங்க. வரவியல எதுவும் சொல்லிடாதங்க. இல்ல மஞ்சுமா, நம்ம பையன் சொன்ன பிறகு நம்ம கேட்காம இருக்க முடியுமா? வரவங்க கிட்ட லிமிட்டாவே வச்சுப்போ. சரிங்க. யாரெல்லாம் இருக்கீங்க, உள்ள வரலாமா? அம்மா வாங்க. சூரிய என்ன சொல்றா? அம்மாவா? அம்மா வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா வாங்க. நல்லா இருக்கிறீங்களா? தம்பி வாங்கப்பா. நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நல்ல வேலை, மம்மி டாடிக்கு இவங்களை யாருன்னு தெரியல. இவங்களுக்கும் என் மம்மி டாடியே தெரியல. அது வரைக்கும் சந்தோஷம். சுப்பிரமணி ரொம்ப நல்ல பையன். சொன்ன வேலை தட்ட மாட்ட, தோட்டத்துல நல்ல வேலை செய்யும். ஐயோ, இதை மறந்துட்டனே. என் பேரு இங்க வந்து சுப்பிரமணின்னு சொல்லிட்டாங்க. டாடி மம்மி என்ன நினைப்பாங்க? சுப்பிரமணி, உங்க மகன் சுப்பிரமணி எனக்கும் என் புருஷனுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன், கெட்டிக்காரன். என் மக கொஞ்சம் கோவத்துல போய் கிணத்துல குச்சிட்டு அவளை அவன் தான் காப்பாத்தினான். ஆமாமா, அந்த விதத்துல உங்க மகனை பாராட்டியே ஆகணும். யாருமே உதவிக்கு இல்லாம தனியாவே கிணத்துல குதிச்சு என் தங்கச்சியை காப்பாத்தி இருக்கான். அவன் உசுர கூட பெருசா நினைக்கல. எங்க குடும்பமே அவனுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஒரு விஷயத்துல. ஆமா ஆமா சொன்ன என் மகன் என்கிட்ட. ஆமா, சுப்பிரமணிக்கு கல்யாணம் எப்போ? பார்த்துட்டா இருக்கோம். நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிடுவோம். அப்படியே நானும் பாக்கேன், நல்ல பொண்ணு கிடைச்சா சொல்லி. ஏன்னா உங்க மகன் சுப்பிரமணி எனக்கும் மகன் மாதிரிதான். எனக்கு மொத்தம் 6 பிள்ளைகளே. உங்க மகனோட சேர்த்து எனக்கு 7 பிள்ளையா நான் நினைச்சுக்கிறேன். என்ன பிய நம்ம பிள்ளைய பிய பிள்ளைங்காவ? பிள்ளையோட பேரையும் வேற மாதிரி சொல்லியாவ. எதுக்கு இப்படி எல்லாம்
ஆமாமா, என் புள்ள எல்லாரும் மேலேயும் அன்பு வச்சிருப்பான். நாங்க அவனை அப்படிதான் வளர்த்துருக்கோம். சரி சரி, அழகா வளர்த்திருக்கீ, ரொம்ப சந்தோஷம். நின்னுட்டே இருக்கீல, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து உட்காரியே. நான் நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போக வேண்டியிருக்கு, பார்த்துக்கிடுங்க. இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கிடுங்க. என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்க. சரி வந்துறியும். இந்தாங்கம்மா பிடிங்க. தாங்க. உங்களை பார்த்து உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு பத்திரிக்கை தந்ததுல ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணி கூட என்கிட்ட பத்திரிக்கை தாங்க, நானே கொடுத்துருக்கேன்னு தான் சொன்னேன். எனக்கு தான் உங்க 2 பேரையும் நேர்ல பார்க்கணும்னு ஆசை. அதனாலதான் நான் வந்தேன், பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும். சரி வாரோம். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அம்மா. என்னையா? மம்மி உங்களே இல்ல, அவங்கள கூப்பிட்டேன். அம்மா உட்காருங்கம்மா, மம்மி பால் அடுப்புல வச்சிருக்காங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. சுப்பிரமணி இருக்கட்டும்பா, நான் இப்பதான் காபி குடிச்சிட்டு வந்தேன். இன்னொரு நாள் வரும்போது சாப்பிடுயா, போயிட்டு வரேன். சரிங்கம்மா. அப்ப நான் வாரேன், போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. சுப்பிரமணி சீக்கிரமா தோட்டத்துக்கு போப்பா. சரிங்கண்ணா. ஐயா சூர்யா, என்னப்பா இது? மம்மி ஒரு நிமிஷம் இருங்க, அவங்களுக்கு போய் வழி அனுப்பிட்டு வரனே. ஏங்க என்னங்க இதெல்லாம்? நம்ம பிள்ளை எதுக்குங்க அவிய சுப்பிரமணி கூப்பிடியாவ? சூர்யா எதுக்குங்க அவியல அம்மான்னு கூப்பிடியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. மஞ்சுமா, பிள்ளை வரட்டும், என்ன ஏதுன்னு கேப்போம். இல்லங்க, ஏதோ தப்பா இருக்கு. நம்ம பிள்ளையா இந்த வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவோமா? மஞ்சுமா, பிள்ளைக்காக தான் நம்ம அங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம். பிள்ளைய வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம் மஞ்சு? இல்லங்க, அவிய என்னவோ அவிய பிள்ளை மாதிரின்னு சொல்லியாவ. சூர்யா நம்ம பிள்ளைங்க, அம்மான்னு அவங்கள கூப்பிடியா? அவியலும் பிள்ளை மாதிரின்னு சொல்லியாவ. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. சூர்யா நம்ம பிள்ளை, அவியலுக்கு 6 பிள்ளை இருக்காங்க. நம்ம பிள்ளை எப்படிங்க அவிய பிள்ளைன்னு சொல்லலாம்? மஞ்சுமா கொஞ்சம் பொறுமையா இருமா, பிள்ளை வரட்டும், என்னன்னு கேப்போம். இல்லங்க, நம்ம பிள்ளை பேர் எதுக்கு அவிய மாத்தியாவ? ஏதோ தப்பா இருக்குங்க. நம்ம பிள்ளைய நம்மகிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோ? ஐயோ மஞ்சுமா, என்னென்னவோ சொல்றிய எதுக்குமா? அவங்க நம்ம பிள்ளை வேலை செய்யற வீட்டு முதலாளி அம்மா, அவ்வளவுதான். நீ எதுக்கு என்னென்னவோ பெருசா யோசிக்கிற? ரொம்ப வயசானவங்களா இருக்காங்க, அதனால நம்ம பிள்ளைய பிள்ளை மாதிரி நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவனும் அதனால அம்மானு கூப்பிடுறான். எதுக்குங்க அம்மானு கூப்பிடணும்? பெரியம்மா, அத்தை இல்லனா ஆண்டின்னு எல்லாரையும் கூப்பிட மாதிரி கூப்பிட வேண்டியதானே? இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அம்மாவை கூட ஆண்டின்னு தான் கூப்பிடியா? எதுக்குங்க அவியல அம்மானு கூப்பிடணும்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. மஞ்சுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பிள்ளை வரட்டும், என்னன்னு கேப்போம். மம்மி டாடி. சூர்யா, என்னப்பா இதெல்லாம்? எதுக்குப்பா அந்த அம்மா உன்னைய பேரை மாத்தி கூப்பிடியாவ? மம்மி அது வேற ஒரு காரணம் மம்மி. நான் தான் என்னோட பேரை மாத்தி சொல்லிட்டேன். எதுக்குப்பா, ஏன் அப்படி சொன்னா? அவங்க வீட்லயும் சூர்யான்னு ஒரு பையன் இருக்கானா, என் பேரும் சூர்யான்னு சொன்னா வேலை தர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டேன் மம்மி. அதனாலதான் சுப்பிரமணியன்னு மாத்தி சொன்னேன். சூர்யா பேருக்காகலாம் எதுக்குப்பா வேலை தராம இருப்பாங்க? அவங்கள பார்த்தா கூட நல்லவங்க மாதிரி தானே தெரியுது. நீ எதுக்குப்பா மாத்தி சொன்ன? டாடி அது வந்து அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்ல என் வாயில சுப்பிரமணியன்னு வந்துட்டு டாடி. அதுக்கப்புறம் மாத்தி சொன்னா ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு அப்படியே விட்டுட்டேன். அதனாலதான் அவங்களும் அந்த பேர் சொல்லி என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால எதுவும் செய்ய முடியல டாடி. இப்ப போய் என் பேர் வேறன்னு சொன்னா அவங்க தப்பா எடுத்துக்க கூடாது இல்ல. சரிப்பா, நீ எதுக்கு அவங்க அம்மானு கூப்பிடியா? ஆண்டின்னு கூப்பிட வேண்டியதானப்பா. அம்மான்லாம் கூப்பிடாதயா. ஏன் மம்மி, அவங்களும் உங்க வயசுல தானே இருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியலப்பா, அவியல அப்படி கூப்பிடியது பிடிக்கல. சூர்யா, வேலையை விட்டு நின்னுறியாப்பா? நம்ம ஊருக்கே போயிடலாம். மம்மி என்னாச்சு மம்மி? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களை அம்மா அம்மான்னு சொல்றல்ல, அதான் மஞ்சு கஷ்டப்படுறா. மம்மி கவலைப்படாதீங்க மம்மி, எத்தனை பேர் வந்தாலும் நீங்க தான் என்னோட மம்மி. அதை யாராலையும் எப்பவும் மாத்த முடியாது மம்மி. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். வேலைக்கு அங்க போறேன் வரேன், அவ்வளவுதான் மம்மி. நான் அவங்க கூட ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ்லாம் ஆகல மம்மி. இப்பெல்லாம் நான் அங்க சாப்பிடுறது கூட இல்ல மம்மி. நீங்க என்னை தப்பா எடுத்துக்காதீங்க மம்மி. இல்லப்பா, அவிய திடீர்னு வந்து பேரை மாத்தியாவ, பிள்ளைன்னு சொல்லியாவ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. நீ வேற எங்கேயாவது வேலை தேடுறியா? மம்மி இதுக்காகலாம் நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் உங்க பிள்ளை தானே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த பயம் வருது? அது ஒண்ணும் இல்லப்பா, என்னை தவிர நீ யாரையும் அம்மானு கூப்பிட கூடாதுன்னு தோணுதியா? சூர்யா 2-3 பசங்க இருந்திருந்தா எங்களுக்கு தெரியாதுப்பா. நீ மட்டும்தான் எங்களுக்காக இருக்கிற. உன்னைய எங்களாட்ட இருந்து யாரும் பிரிச்சிடக்கூடாதுன்னு உங்க அம்மா நினைக்கிறாப்பா. யாரும் பிரிக்க முடியாது டாடி. அப்படியே யாராவது பிரிக்க நினைச்சாலும் நான் போக மாட்டேன் டாடி. மம்மி நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க. சரியா? மஞ்சுமா கவலைப்படாத, போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா பிள்ளைங்க எனக்கும். சரிங்க.
சூர்யா நீ எதுவும் நினைக்காதப்பா. உங்க அம்மா பத்தி அவனுக்கு தெரியுமே, டக்குன்னு எமோஷனல் ஆயிருவா. அது நீ எங்களுக்கு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. இன்னொருத்தவங்க உன்னைய பிள்ளை மாதிரின்னு சொன்ன உடனே அவளால் தாங்கிக்க முடியலப்பா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி டாடி, மம்மி பத்தி எனக்கும் தெரியும். சரிப்பா, அவ்வளவுதான், ஃப்ரீயா விடு. மஞ்சுமா ஸ்நாக்ஸும் சேர்த்து ரெடி பண்ணுமா. சரிங்க. சே, மம்மியால நான் அம்மான்னு சொன்னது கூட தாங்க முடியல. அவங்க என்னைய பேச்சு கூட பிள்ளைன்னு சொல்றதையும் தாங்க முடியல. இப்ப நான் என்ன பண்றது? இப்படி இருக்கும்போது நான் அவங்க கிட்ட போய் உங்க பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? மம்மி டாடியால இந்த சின்ன விஷயத்த கூட தாங்க முடியல. நான் அவங்களோட பிள்ளைதான் தெரிஞ்சா உயிரே விட்டுருவாங்க. இந்த விஷயத்த என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. அப்படியே தெரிய வந்தாலும் நான் இந்த விஷயத்த மறைச்சுதான் ஆகணும். என் மம்மி டாடிக்கு இந்த விஷயம் எந்த காலத்திலும் தெரிஞ்சிடக்கூடாது. அவங்கள நான் கஷ்டப்படுத்தி பாத்திரக்கூடாது. ஆனா அப்பா அம்மா கிட்ட நான் தான் சொல்லி ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனை நான் எப்படி காட்டி கொடுப்பேன்? எப்படி இந்த உண்மையை நான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும்? ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட அவனுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லி பொண்ணு பார்க்க போயிருக்கான். என் இடத்துல போய் அவன் உட்கார்ந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். என்னால எதுவுமே செய்ய முடியலையே. ஆனந்துக்கு கல்யாணம் முடிக்காவ, சரி அவன் இந்த வீட்டு பையன், அதனால கல்யாணம் முடிக்காவ. நான் கூட்டிட்டு வந்து அந்த சந்துரு பையனுக்குள்ள கல்யாணம் முடிக்க போறாவே. அவன் கல்யாணம் முடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்தானா நம்மளுக்கு ஆட்டம் காட்டி விடுவானோ? என்ன செய்ய, அதுவும் இந்த ஊருக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்துட்டான பியாதி இருப்பான். எப்படி அந்த பிள்ளைய பார்த்து அதுக்குள்ள பழகினா? அவளோட பெரிய இடம் உடனே பல்ல இழிச்சிருப்பா. இவன் லட்சணம் என்னன்னு நம்மளுக்கு தானே தெரியும். இந்த கல்யாணம் நடந்தா நல்லதா, நடக்காம இருந்தா நல்லதா? நடக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? ஏற்கனவே அவனை இவ்வளவு நாள் கூட்டிட்டு வந்து வச்சு ஒண்ணுமே செய்யல. அவனால நம்மளுக்கு அம்மா ஜாலி பிரயோஜனம் கிடையாது. கல்யாணம் முடிச்சா மட்டும் என்ன பண்ணிருமா? பிள்ளைய பத்தி படிக்க வைப்பா, அதுக்கு ரூபாய் செலவு பண்ணுவான். இதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இவன் நடிக்க வந்தவன் தானே, இவனுக்கு எதுக்கு கல்யாணம்? நாம இந்த விஷயத்துல குவாட்ட விட்டுட்டோமே. அந்த பிள்ளைய பிடிச்சது போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லும் போதே முத நாளே இதை நான் தடுத்திருக்கணும். அவன் பேச்சு கேட்டு நானும் மாறிட்டேன். இப்ப யோசித்து பார்த்தா தானே தெரியுது எல்லாம் தப்புன்னு. இவனுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சு, நம்மள மதிக்க மாட்டான். எப்படியாவது இவன் கல்யாணத்தை நிறுத்தணும். எப்படி நிறுத்தலாம்? யார வச்சு நிறுத்தலாம்? நம்ம வீட்டுல 2 வாட்ட உருவம் கிடக்கு, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. பேருக்கு மருமகள்வான்னு குத்துக்கால் மாதிரி உட்கார்ந்து கிடப்பாளுவே. வாட்ட உருவம் சரியான வாட்ட உருவம். அத்தாங்கிட்டே அக்காங்கிட்டே நல்ல பேரை வாங்கி இந்த சொத்தை எப்படியாவது எழுதி வாங்க பார்த்திருந்தா நம்ம எதுக்கு இவனோட கூட்டிட்டு வர போறோம்? அவளால ஒத்த பிரயோஜனம் கிடையாது. என் மாமான்னு உன்னை பெத்து வச்சிருக்கேனே, சரியான கிரைண்டரு. சுவாத்த போட்டாலும் சரி, என்னத்த போட்டாலும் சரி, அரைக்க மட்டும்தான் ஆகும். 2 ஆம்பளை பிள்ளைகளை பெத்தேன். அவனோடாவது நல்ல பேர் எடுப்பான்னு பார்த்தா வேலைன்னு வேலைக்கு ஓடிடுறான். ஒருத்தி கான்ட்ராக்டுங்க, ஒருத்தி கண்ட்ராக்டுங்க. உருப்படியா சம்பாரிச்சான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. என் புருஷன் அது ஒரு மனுஷன். அவ்வளவுதான், அவரால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அண்ணன் தான் இவருக்கு மண்ணேன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாரு. மதினி கொலை சாமியும் பாரு. இப்படி இருக்க மனுஷனை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய? சொத்து நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து சேரும்? நான் வெளியே இருந்து வந்தவன், என்னைய நம்பி யார் சொத்து எழுதி தருவா? இது நாள் வரைக்கும் நான் நல்ல மாதிரி அழகா நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யார் நம்மள நம்பி சொத்து எழுதி வைக்க? அதுக்குதான் ஏமாத்தியாவது புடுங்கலான்னு இவனோட கூட்டிட்டு வந்தா ஒண்ணும் இல்லாம போச்சே. அந்த பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாது. நம்ம நடக்க விட்டுறையும் கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பேசாம அந்த பொண்ணு வீட்டுல போய் இவன் சரி கிடையாது நம்மளே சொல்லிட்டா என்ன? நம்ம போய் சொன்னா நல்லாவா இருக்கும்? நாளைக்கு அக்காக்கு இந்த விஷயம் தெரியும்னா அவ்வளவுதான். யார்கிட்டயா சொல்லி விட்டு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொன்ன என்ன? யார்கிட்ட சொல்லி விடியது? ஆனா எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்காளுவல 2 மருமவளுவே. அவளு விட்டு சொல்லி விட்டா நல்லா இருக்குமா? கரெக்டாவே சொல்லிக்கிடுவாளுவலானே தெரியலையே. ஏன் எதுக்குன்னு நம்மள கேட்பாளுவே? நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம்? ஏத்தே, இப்படி நடு வீட்டுக்குள்ள இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருக்கல எதுக்கு? பெரிய ஆதி காலத்து கேள்வி பழமொழி சொல்ல வந்துட்டா. அப்படி எத்தனை குட்டி போட்ட பொண்ணு நடக்கிறது நீ பார்த்தா? இந்த உலகத்துல நான் பார்க்காததெல்லாம் நீ பார்த்துட்டியோ? இல்லத்தே, இப்படி பெரிய ஆட்கள்லாம் சொல்லும்போது நான் கேள்வி விட்டுருக்கேன், அதனால தான் சொல்லி பார்த்தேன். அதுக்கு என்ன சொல்லுவியோ? சாரி தேய். ஆமா, எதுக்காக கிழக்கே மேக்கே வடக்கே தெற்கே நடக்கிறிய? ஏன் நான் என் வீட்டுக்குள்ள நடப்பேன், நிப்பேன், ஓடுவேன், படுப்பேன், உனக்கு என்ன? வீடு தேஞ்சிருமா இல்ல வேக்குமாறு தேஞ்சிருமா? இல்லத்தே, போட்டுக்கு செருப்பு தேஞ்சிரும்ல. பிற ஓயாம செருப்பு வாங்கிதான் கேப்பிய. அதுக்கு தான் தேய். ஆமா, உங்க அப்பா வீட்டு மாதுளை போட்டு எனக்கு செருப்பு வாங்கி தந்து கெட்டு போயிட்டா. இங்க யாரு? நான் ஒன்னு சொல்றேன், அதை செய்யறியா? என்ன செய்யணும் தேய்? ஒன்னு சொல்லுங்க, உயிரை கொடுத்துறேன் தேய். உயிர்லாம் வேண்டாம், அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
சரி தே சொல்லிடுவோம். என்னத்தே சொல்லுங்க, எத்தனை ஆள்கிட்ட வேணாலும் சொல்லிவிடி.